நமக்கு அல்லாஹ் தெளிவு கொடுக்கிறான். அதான் விஷயம். பெருமானார் என்ன சொன்னாங்க, ஒருவர் எல்லா மூமினான ஆண் பெண்ணுக்காக துவா செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மூமியினுடைய அந்த மூமிகளுடைய அளவுக்கு நன்மை தரும். இன்னைக்கு நாம ஓதுன இந்த ஒரு துவாக்கு அல்லாஹ் 200 கோடி நன்மை தரும். அப்ப பெரிய துவா செய்ய மூமினீன ஒரு மூமினான ஈஸியான துவா தரும். நம்மளுடைய புழக்கத்துல இருக்கிற துவா, அதனுடைய மகத்துவம் தெரியாம ஓதும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், பெருமானார் சொன்னாங்க ஒவ்வொரு மூமினுக்கு பகரமா ஒரு நன்மை அல்லாஹ் தருவான். அந்த கணக்குப்படி 200 கோடி நன்மை வந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல் ஹஸன் என்னமா மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒரு நன்மை செய்வாரோ அவருக்கு அது மாதிரி 10 நன்மை நான் தரேங்கறான் அல்லாஹ். 200 கோடி நன்மை ரசூலுல்லாஹ் தரா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நமக்கு அல்லாஹ் தராங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒவ்வொரு மூமினுக்கு ஒரு நன்மையா, யார் ஒரு நன்மை உண்டோ நான் 10 நன்மை தராங்கறான் அல்லாஹ். 200 கோடி இன்டு 10 எத்தனை வரும்? 200 கோடி இன்டு 10 2000 கோடியா? 2000 கோடி நன்மை அல்லாஹ் தரான். ஆயத்து படி ஹதீஸ் படி எவ்வளவு நன்மை அல்லாஹ் தரான்? 2000 கோடி நன்மை அல்லாஹ் தரான். இந்த உம்மத்துல இருப்பவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீ வாயால சொன்ன. வாயால என்ன சொன்னா, ரப்பியக ஃபிரி வலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத், எல்லா முஃமினா ஆண்களை மன்னிச்சிரு, முஃமினான பெண்களை மன்னிச்சிரு அல்லாஹ். ஓ வாயால சொன்னா அல்லாஹ் எவ்வளவு தராம, ஒரு நாவு திறந்து சொன்னா அல்லாஹ் தஆலா 2000 கோடி நன்மை தரான். ஓ கல்புல அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன வாங்கு அல்லாஹ் தரான். ஓ ரூஹ்ல ஊடுருவிச்சுன்னா என்ன மாதிரி மக்களமா அல்லாஹ் தருவான். நாம் சாதாரணமாக இஸ்லாமும் ஈமானும் சாதாரண விஷயம் இல்லை என்பது அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஈமான் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, மிக உயர்ந்தது. நாம் என்னவா இல்லை என்பதில் உண்மை முஸ்லிம்களா இல்லை, உண்மை முஃமின்களாக. அந்த காலத்துடைய யூதர்கள் பேசிக்குவாங்க, வரலாற்று கிதாபுகள் ஏதாவது ஒரு பாதை வழியாக கடந்து போகும் பொழுது அந்த பாதையில முள்ளுகளோ அல்லது தடை கற்கள் ஏதேனும் கடந்தால் அந்த காலத்துல போகக்கூடிய யூதர்கள் பேசிப்பாங்க, இந்த வழியா எந்த முஸ்லிமும் வரல போல தெரியுது, இந்த வழியா முஸ்லிம்கள் வரவில்லை போல் தெரிகிறது, வந்திருந்தால் பாதையில் இருக்கக்கூடிய அந்த தடை கற்களை அவர்கள் நகர்த்தி இருப்பார்கள் என்று அந்த காலத்துல யூதர்கள் பேசிக்குவாங்க. இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம், எங்க முஃமினா இருக்கிறோம், எங்க முஸ்லிமா இருக்கிறோம்.